அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். மோகன் சார் ஆல்சோ டைரக்டர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ அதே மனநிலையில் தான் நான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே சிவன் பக்தனாக மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க. இல்லை, இவங்க கேட்டதுக்கு சரி சார், நீங்கள் உங்கள் வாயில தான் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். என் வாயில சொல்ல முடியும், உங்கள் வாயில என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா சார், நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா சார்? நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்குமா? இல்லை, இந்த படத்தை தமிழ்நாட்டில் அது ஒரு விஷயம் நீ கேட்டீங்க புரிஞ்சிருச்சு பாஸ். நான் ஒன்றும் அதாவது இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த பக்தி என்பது உருவாகும் தான் சொல்கிறார். ஸோ யார் சிவனுக்காக எந்தெந்த கடவுளை அவங்க கும்பிட்றாங்களோ அவங்க சிவபக்தியாக மாறுவான்னு சொன்னோன்னே நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம். நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும். இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோ தூரம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம். யாரும் வந்து ஒரு சர்டன் டைமுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோயில் போனோம், வெள்ளிக்கிழமை கோயில் போனோம், எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு எழுதலை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் காட், ஐ திங்க் வி ஆர் நாட் பீன் டோல்ட் தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் எடுக்காம நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணா தான். டே எதுக்குடா போகிற நீ நியூசிலாண்டு, இதுக்கு கண்ணப்பா போய் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சரி, கண்ணப்பான்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன், அதை பற்றி இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து அப்போது இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது. நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்னால முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன். நான் இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் அண்டர் 16 years old, 16 வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு ப்ரெப் தம் அப். இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணணும். இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு 6-7 months பேக். நாங்கள் ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணது 5000 books. அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு இருந்தாங்க, எது யார் படிக்க போகிறாங்க, மேபி ஒரு 1000 books போடலாம், இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது தான்ட்டு. இனி வரைக்கும் 80,000 books பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு டிரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது. த பேஸ் இஸ் தேர், அந்த புக்கில் பேஸ் இருக்குது. பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது. அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கேட்குற ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளோவில் ஆன்சர் சொல்லிடுறேன். கண்ணப்பான்றது சரத் அங்கிள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர், ஒரு ஏத்திஸ்ட், நாஸ்திகன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது. எவ்வளோ பக்தனா, ஹவு பிக் அ டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார். அண்ட் சிவா இட் செல்ஃப் வாஸ் சர்ப்ரைஸ்ட் that such a big devotee this fellow is. That's the story. And சிவா சொன்னது வந்து என்னோட முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்லன்றது அவர் சொன்னார். கண்ணப்பா யார், அவர் பேர் என்ன, அது முன்ன ஸ்டோரி என்ன. ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்குது. இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா. கண்ணப்பா யார், அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன, எந்த மாதிரி யோசிச்சிருப்பான், வாட் வாஸ் ஹிஸ் ஜேர்னி. ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டுக் லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் இட். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் பட் வித் மை வெர்ஷன் ஆஃப் வாட் இட் குட் ஹவ் பீன். அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டோம். Nods and story lines and real warriors in our I will try my best to bring authentic stories and real stories. Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history and we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that he is planning to make
And we all should try to make the authentic, real stories of our past. Thank you. Thank you for your Thank you, sir. suggestion. Wish you all the very best. Yeah, thank you. And the other thing is, how much of the film is complete? The first thing, see, nowadays there is not much difference between television and film. There was a time when film was made on negative, but nowadays camera is same, scale is same. The only thing that you need to make a movie is mindset. In television, everything you have to bring 5 episodes in a week or 6 episodes in a week, so you have to rush. You have a different kind of deadline. Here you have to concentrate more on quality. Not on the footage or not just bringing out the episodes by after episodes. So that is the basic difference. Otherwise, there is not much difference. We have to tell a story for television. We have to tell a story for celluloid. So that's it. And the movie is completely shot. Its shooting is over, I think, 6 months ago, and we are in the process of post-production. So our team, everybody is trying their best to bring the movie on celluloid at its best. So our VFX team and background music, our music director Stephen Devasi, he has done a fantastic job, not only for songs but for background also. So I'm looking forward to see the movie myself when it's complete. சார் சரத் சார், உங்களுக்கு ஆனால் பிரபுதேவா மாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒன்றும் டூயேட் இல்லையே, அர்ஜுனா அந்த மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இல்லையா? அந்த மாதிரி புராண படத்தில் நடிக்கிறப்போ புராண படத்தில் என்ன சொல்லணுமோ அதான் நடிக்க முடியும். அங்கே போய் அர்ஜுனா அங்கே கொண்டு போட்டார். அர்ஜுனா நடிக்க சொன்னால் நடிச்சார். அர்ஜுனா வார்த்தைக்கு அந்த அர்ஜுனா நடிக்க நான் தயார். அதை எடுக்க இவர் தயார், நான் நடிக்க தயார். நன்றி பத்ரிக். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். சார் இங்கே இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்கீங்க சார்? பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? அந்த படம் நடிக்கும் போது நான் இது நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன். ஏன்னா இது தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் காவி சாயலாகவே வருது. இல்லை சாமியை பற்றி சொல்லும் போது சாமியை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது. ரைட், அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம். சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும். வேறெல்லாம் இங்கே பேசுகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிடுவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார்.